கிச்சன். நான் தான் உங்கள் மைனி. இன்னைக்கு நாம் பேச போகிறது உண்மையிலே மனசை மகிழ வைக்கும் ஒரு விஷயம். நம்ம தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம தமிழ்நாட்டின் தீபாவளி சுவைகளை பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டைனி. வாவ் அக்கா, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட ஸ்மெல்ஸ், ஹாப்பினஸ் எல்லாம் சேர்ந்து தீபாவளி ஃபெஸ்டிவலே ஒரு எவன் மாதிரி இருக்கும். அதுதான்டா டைனி. தீபாவளின்னா ஒளியின் திருநாள் மட்டும் இல்லை, அது சுவையின் திருநாளும் கூட. அக்கா, அம்மா கிச்சன்ல நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. முறுக்கோட ஸ்மெல்லு, பூந்தியோட கலர், சுகர் சிரப்போட சவுண்ட், ஃபுல் ஃபெஸ்டிவல் ஃபீல். ஆமாம் டைனி, அந்த ஸ்மெல்லு தான் ஃபெஸ்டிவலோட ஸ்டார்டிங் பெல் போல. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு பலகாரத்தையும் பற்றி பேசுவோம். அதோட மீனிங்ஸ், மெமரிஸ், லிட்டில் ஃபேக்ட்ஸும் கூட பேசலாம். அக்கா, தீபாவளினாலே ஃபர்ஸ்ட் முறுக்கு தான். அதை ஃப்ரை செய்யும் சவுண்டே ஹாப்பி மியூசிக் போல இருக்கும். சரிடா, முறுக்கு லிட்ரலி மீன்ஸ் டு ட்விஸ்ட். சவுத் இந்தியாவின் ப்ரௌட் ஸ்நாக் இது. பார்ட்டிங்க கையால் ட்விஸ்ட் பண்ணும்போது பேஷன்ஸ், ஆர்ட், லவ் எல்லாமே ஒரே நேரத்தில் கலந்துருக்கும். கை முறுக்குனா ஷேப் பர்ஃபெக்ட்டா வரணும். இல்லனா பாட்டி சொல்லுவாங்க, உன் கவனம் இன்னும் கிராக்கர்ஸ்ல தான் இருக்கா அப்படின்னு. ஆமாம் டைனி, தேன்குழல் சாஃப்டாக இருக்கும், முள்ளு முறுக்கு ஸ்பைஸியாக இருக்கும், பட்டர் முறுக்கு மெல்ட் இன் மவுத். ஒவ்வொன்றும் தீபாவளியை கம்ப்ளீட் பண்ணுது. அதே போல சீடை ரவுண்டா கியூட்டா இருக்கும். ஆமாம் டைனி, சீடை ப்ராஸ்பரிட்டியோட சிம்பிள். ரைஸ் ஃப்ளவரையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணி பேஷண்ட்டாக ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா சீடை வெடித்து நமக்கே சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஆகிடும். அந்த பாப் சவுண்டே தீபாவளிக்கு ஃபயர் கிராக்கர்ஸோட ப்ரிவ்யூ போல இருக்கும் அக்கா. ஹஹா, அதனால தான் பாட்டி சொல்லுவாங்க சீடையும் மனசும் காமாக இருக்கணும்னு. அடுத்து தமிழ்நாட்டோட குயின் ஸ்வீட் அதிரசம். மைனி, அந்த ஜாக்ரியோட ஸ்மெல்லு ஆயில்ல ஸ்லோ ஃப்ரை ஆகும்போது ஒரு சவுண்ட் வருமே, வாவ். ஆமாம் டைனி, திருநெல்வேலியோட வெர்ஷன் சாஃப்டாகவும், சேலத்தோட வெர்ஷன் கிறிஸ்பியாகவும், மதுரையோட வெர்ஷன் தின் சியூவியாகவும், எல்லாமே ஃபேமிலியோட சீக்ரெட் ரெசிபீஸாக இருக்கும். அரிசி மாவையும் வெல்லத்தையும் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும்டா. ஆமா அக்கா, அம்மா தீபாவளிக்கு முன்னாடி வெள்ளத்துல பாகு ரெடி பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல்லே வீடு ஃபுல்லா தீபாவளியோட சிக்னல் வந்தது போல இருக்கும். அப்போது கடைசி பேட்ச் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பீஸை கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுதான் ஸ்வீட் ஷேரிங் ஆஃப் கிராட்டிடியூடோட சிம்பிள்டா. அக்கா, தட்டையை பத்தி சொல்லவே இல்லையே. அந்த கிரன்ச்சி சவுண்டே சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஆமாண்டா, தட்டையும் அரிசி மாவு, உளுந்து மாவு, கறிவேப்பிலை, பூண்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிறிஸ்பி தின் ஹாப்பினஸாக இருக்கும். சிலர் அதை மினி ஸ்நாக் டிஸ்க் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்புறம் எள்ளட மைனி, உள்ள ஜாகரி அண்ட் செசமே ஃபில்லிங் இருக்கும், அவுட் சைட் சாஃப்ட் கிரஸ்ட் இருக்கும். பழைய காலத்துல தீபாவளி மார்னிங் காஃபி டைம் ஸ்வீட்டே இதுதான். ஆமாண்டா, எள்ளடைன்னா எனர்ஜியோட சிம்பிள். எள்ளு தான் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்ணும். ரவா லட்டு தான்க்கா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டே. லைட் ப்ரௌன் கலர்ல மூன் பால் மாதிரி இருக்கும். ஆமாம் டைனி, ரவா லட்டு ஈஸியாக மேக் பண்ண முடியும். பட் ஸ்மெல் வீடு முழுக்க ஃபெஸ்டிவல் ஃபீல் ஆகிடும். அக்கா, இந்த ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் டைம் பற்றி ஞாபகம் இருக்கா? ஓமப்பொடி, ரிப்பன் பக்கோடா, காரா பூந்தி எல்லாமே இருக்கும். ஓம் பொடியில் அஜ்வைன் ஃப்ளேவர்னால் ஹெல்த் ஃப்ரெண்ட்லி. ரிப்பன் பக்கோடா கிறிஸ்பி ஸ்டைலோட பியூட்டியாக இருக்கும். கார பூந்தி ஸ்நாக் ஆஃப் எனர்ஜி. அக்கா, பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல, சுவை மற்றும் சமநிலை இருக்கணும் அப்படின்னு. அப்பனா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸோட பேலன்ஸ் தான் தீபாவளி லைஃபை பேலன்ஸாக வச்சிருக்கு போல இருக்கு. அப்படிதான் டைனி, தீபம் ஒளி கொடுக்க வேண்டும், அதுபோல சுவைகளும் வாழ்க்கையில் சமநிலை கொடுக்கணும். அக்கா, அதிரசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாட்டி அந்த பாகை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க, அழகா இரு, அறமா இரு அப்படின்னு. அதுக்கும் ஸ்டோரி எதுனா இருக்கா என்ன? ஆமாண்டா, அது ஒரு ஓல்டு சேயிங். ஸ்வீட்னஸ் மூலியமாக
அழகும் அறமும் வளரும் என்று அர்த்தம். தீபாவளி பொருளில் அழகையும் அறத்தையும் சேர்த்து வாழ சொல்லி கொடுக்கு. திருநெல்வேலி அல்வா ப்ரௌன் ரிவர் ஷைன் போல சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கும். காஞ்சிபுரம் முறுக்கு பிராஸ் வெசில் ட்ரெடிஷன். மதுரையில் மிக்சர் எவ்ரி பைட்டில் ஸ்டோரி சொல்லும். அந்த வெரைட்டி தான் சூப்பர் அக்கா. ஒரே ஸ்டேட் ஆனா அவ்வளவு ஃப்ளேவர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாண்டா டைனி, ஒவ்வொரு பலகாரமும் ஒரு நினைவோடு இருக்கும். ஒரு குடும்பத்தோட அன்பு அதில் இருக்கும். அக்கா, இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி பத்தி நீங்க சொன்னது நினைவுல இருக்கு. அதுல ஸ்நாக்ஸும் எக்கோ ஃப்ரெண்ட்லியா ஆகணும்னு யோசிச்சா என்ன பண்ணலாம்? ஆமாண்டா டைனி, ஆர்கானிக் ஆயில், வெல்லம், ப்ரௌன் சுகர், பனானா லீஃபில் சர்வ் பண்ணுற ட்ரெண்ட் ரொம்ப நல்லது. அதுவும் ஜீரோ பிளாஸ்டிக் மேக்கிங் நம்ம எர்த்துக்கே வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி தான். அக்கா, கிராக்கர்ஸ் கூட கிரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணணும். சிஎஸ்ஐஆர் நீதியோட அப்ரூவ்டு கிராக்கர்ஸ்ல வெள்ளை புகை குறைவா இருக்கும், சவுண்டும் சேஃபா இருக்கும். அதுவும் பை பண்ணும்போது லோக்கல் ஷாப்க்கு சப்போர்ட் பண்ணலாம். சிவகாசி ஒர்க்கர்களுக்கும் அது ஃபெஸ்டிவல் போனஸ் மாதிரி தான். டைனி, ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் கைண்ட்னஸும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். ஸ்பைஸை கரேஜ் கூட மேட்ச் பண்ணலாம். ஆயில் எனர்ஜி கூட மேட்ச் பண்ணலாம். அதான் தீபாவளியின் உண்மையான மீனிங். மைனி, இத்தனை நேரம் ஸ்வீட்ஸ் பத்தி பேசினோம்ல, ஆனா ஒவ்வொரு பலகாரத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்கிறேன் டைனி, நம்ம பாட்டி ஜென்ரேஷனில் ஸ்வீட் சமைக்கிறது சும்மா டேஸ்ட்டுக்காக இல்லைடா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது. அப்ப அக்கா, சோமாஸ் என்ன சொல்லுது? அது ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல? ஆமாம் டைனி, சோமாஸ் சொல்லுது நம்ம மனசு சாஃப்டாக இருக்கணும், மன்னிப்பு கொடுக்க வரம் இருக்கணும்னு. அதிரசம் சொல்லுது நம்ம வார்த்தை ஸ்வீட்டாக இருக்கணும்னு. முறுக்கு சொல்லுது வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அழகாக வடிவமைக்கணும்னு. வாவ் அக்கா, அதிரசம் ஸ்வீட் டேஸ்ட் மட்டும் இல்ல, ஸ்வீட் மீனிங் கூட. அப்படி தாண்டா டைனி, ஒவ்வொரு பலகாரத்துக்கும் லைஃப் லெசன் இருக்கு. அப்போ சீடை என்ன சொல்லுது அக்கா? அது கிரன்ச்சியா இருக்கும்ல? சீடை சொல்லுது நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்தாதான் எந்த சிக்கலும் கிராக் ஆகும்னு. ஆஹா அக்கா, அது கேட்சியா இருக்கு. கிரன்ச்சியர் ப்ராப்ளம்ஸ் லைக் சீடை. சரி சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும் இது போல அர்த்தங்களை மறந்துடாதீங்கன்னு. ஆமா அக்கா, தீபாவளியில ஸ்வீட் ஷேர் பண்ற மாதிரி நல்ல மனசும் ஷேர் பண்ணணும் இல்ல? ஆமாம் டைனி, தீபாவளி ஒளி நம்ம வீட்டு விளக்கு மட்டும் இல்லை, அது நம்ம மனசு, நம்ம அன்பு, நம்ம கைண்ட்னஸ்ல இருக்கு. அக்கா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஸ்ட்ரீட்ல அந்த குட்டி பாய்க்கு அம்மா சோமாஸ் கொடுத்தப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த ஸ்மைல் தான் ரியல் தீபாவளி. அதுதான்டா டைனி, சமையலை ஷேர் பண்ணுறது தான் ரியல் ஹாப்பினஸ்ஸே. அக்கா, ஸ்வீட் ஷேர் பண்ற மாதிரி நம்ம ஸ்மைலையும் ஷேர் பண்ணணும் போல இருக்கே. ஆமாம் டைனி, நம்ம மினிபீஸ் கிச்சனோட மோட்டோவே அதுதான். சின்ன சின்ன குக்கிங்கில் பெரிய மகிழ்ச்சி, அதே மாதிரி சின்ன சின்ன கைண்ட்னஸில் பெரிய சேஞ்சும் வரும். அக்கா, இந்த தீபாவளிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பலகாரம் பண்ணணும் இல்ல? கண்டிப்பா டைனி, ஒரு லட்டு செய்கிறப்போ இது என் நண்பனுக்காக செய்கிறேன்னு நினச்சி செஞ்சா அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போது அந்த பலகாரம் டேஸ்ட்டு டபுளாக ஆகிடும். அக்கா, பீஸ் கூட ஸ்வீட் ஷேர் பண்றாங்கல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷேரிங் எக்ஸ்பர்ட்ஸ். கண்டிப்பா டைனி, நம்மளோட மோட்டோவே நல்லதை சேமிச்சு அன்பை பரப்புறது தான். மைனி, தீபாவளிக்கு எல்லாரும் அன்பா ஒளியா இருக்கணும், அதுதான் ரியல் ஃபெஸ்டிவல் இல்லையா? சரியா சொன்ன டைனி, வீட்டில் விளக்கு வச்சா மட்டும் போதாது, மனசில் ஒளி இருக்கணும், அன்பு இருக்கணும், நல்ல சொல், நல்ல நடத்தை இருக்கணும். நல்லா சொன்ன அக்கா. நம்ம தீபாவளி ஒளி அன்போட பரவட்டும், நம்ம பலகாரம் சுகமா கரையட்டும். அன்பு, ஒளி, சுவை, இதுதான் நம்ம ஃபெஸ்டிவல் ஃபார்முலா டைனி. அக்கா, நம்ம எபிசோட் ரொம்ப கியூட்டா இருந்துச்சுல்ல? அந்த பலகாரம் ஸ்மெல் இன்னும் அணிக்கொம்பே இருக்கு. ஆமாம் டைனி,
நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே பசிக்குதே. அக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா டைனி. நம்ம மினிபீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம டைனி அண்ட் மைனி ஸ்டோரியும் மினியேச்சர் சமையலும் மிஸ் ஆகாது. ஆமா மைனி, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ புது வீடியோ வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரியும் பலகாரத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி கூடயும் ஹாப்பியாக இருங்க. அப்போ அடுத்த எபிசோட்ல இன்னும் இனிமையான தீபாவளி ஸ்டோரிக்கும் சுவையான மினியேச்சர் சமையலுக்கும் சந்திக்கலாமே அக்கா. ஆமா டைனி, அடுத்த எபிசோட்ல அன்போடும் பாசத்தோடும் சந்திப்போம். Be happy, be festive, be sweet. Bye friends.